ஒருவேளை நீங்க ட்ரேட் எடுக்காம உட்காந்து பார்த்துட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் கீழ வருது. அந்த இடத்துல டெசிஷன் எடுத்து பை பண்ணல. கீழ வந்துட்டே இருக்குன்ற பட்சத்துல, இப்ப என்ன ஆகும்? நான் எடுத்த டெசிஷன் கரெக்ட் தான். மார்க்கெட் பாத்தியா கீழ தான் வருது. பெருசா ஒண்ணும் மூவ்மெண்ட்டே இல்ல. அப்படியே ரொம்ப அரைச்சுக்கிட்டே இருக்கான் மார்க்கெட். பெருசா ஒண்ணும் மூவ்மெண்ட்டே இல்லாத மாரி இருக்குன்னா, நீங்க உங்க மனசுல என்ன தோணும்? பரவால்ல நம்ம ரைட்டான டெசிஷன் தான் எடுத்துட்டோம். கீழ வந்துட்டு இருந்த மார்க்கெட்டு நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? அப்படியே கீழ தான் போணும். சடனா ஸ்பைக் அடிச்சு என்ன ஆகும்? இம்மீடியட்டா மார்க்கெட் மேல போக ஆரம்பிச்சுரும். அப்ப இது போன உடனே எல்லாருமே ஐய்யயோ! வாங்கலாம்ன்னு ட்ரை பண்ணா கூட கிடைக்காது. அவ்ளோ ஸ்பீடா மார்க்கெட் என்ன ஆக ஆரம்பிச்சுரும்? ஏற ஆரம்பிச்சுரும்ன்ற மார்க்கெட் நீங்க வந்து ஒண்ணும் ஆவாது இறங்கி தான் போகுதுன்னு நினைச்சு உங்களோட மனச தேத்திக்கிட்டே இருக்கீங்க. கீழ தான் போகுது. அத வச்சு ஒரு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். ஆமாமா நான் நினைச்ச மாரியே மார்க்கெட் கீழ வருது பாருங்க. ஆனா திடீர்னு ஒரு ஸ்பைக் அடிச்சு மேல மார்க்கெட் ஏறிட்ட பிறகு டக்குன்னு ஐய்யயோ! ட்ரேட் எடுக்க முடியல. அவ்ளோ ஸ்பீடா மார்க்கெட் போகுது. இப்ப போலாமான்னா இன்னும் ஏறுது 100 பாயிண்ட். இப்போ பை பண்ணலாமான்னா 100 பாயிண்ட் ஏறுது. ஐயோ! கொஞ்சம் கீழ வரட்டும். கீழ வரட்டும்னா அப்படியே மார்க்கெட் ஏறிட்டே போகுதுன்னும்போது, இப்ப தான் நீங்க ஏதோ கடலுக்குள்ள குதிச்சா மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ன்றது. இதுதான் சீக்ரெட்ன்றாரு. இது நம்மளோட நிஃப்டி சார்ட் தான். இப்ப அவர் சொன்ன அதே ரூல் வச்சுப்போம். மார்க்கெட் என்ன ஆச்சு? மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 18,000லிருந்து 26,000 மேல போச்சா? மேல போயிட்டு, இப்ப என்ன ஆகுது? இங்க இருந்து மார்க்கெட் ஸ்டார்ட்டட் டூ ஃபால். ஞாபகம் இருக்குங்களா? நம்ம வீடியோஸ் எல்லாம் போடும்போது நெறைய பேர் கமெண்ட் போட்டீங்களே, இப்ப பாருங்க என்ன ஆச்சு? அந்த புக்குல இருக்கிறதும் இதுவும் ரியாலிட்டிக்கு வரும்.